இருக்குண்ணா. நல்ல ஒரு அட்டெம்ப்ட், நல்ல படம். பாலிவுட்ல நிறைய படங்கள் பார்த்துருப்போம். தமிழ்ல பெருசா அதை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்மளால எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. நல்ல முயற்சி, நல்லா இருந்தது. குறைகள் இருக்காங்க படங்கள், அங்கங்க கொஞ்சம் ஒரு சில இடங்கள் கிரிஞ்சா இருக்கும், ஒரு சில இடங்கள் ரொம்ப போர் அடிக்கும். பட் அதை தாண்டி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு முடிச்ச விதம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. இந்த கொரியன் நல்லா இருந்தது. எல்லாருமே சந்திகள் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர் கூட விடாம பெர்ஃபார்ம் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஃபைட் சீன் தான் இருக்கும், அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. டெக்னிக்கலி நல்ல படம். ரைட்டிங்ல இருக்கிற குறைகளை தாண்டி டெக்னிக்கலி ரொம்ப நல்ல படம். விஷுவலி பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப பிரமாண்டமா இருந்தது. அது மீன் எடிட்டிங்குமே பெருசா ஜம்பர்ஸா இல்லாம நம்மள படத்தோட நம்ம டிராவல் பண்ண வச்சது நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல ரைட்டிங் வந்து கொஞ்சம் பழைய காலத்துல இருக்க மாதிரி வில்லன் ஜெயிச்சுட்டே இருந்து கடைசியில ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போனது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. அதுதான் எனக்கு குறையா இருந்ததே தவிர மற்றபடி அதையுமே செகண்ட் பார்ட் லீடு கொடுத்த விதமும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும்போது இன்டர்வல் ஒரு ட்விஸ்டோட முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். பட் இந்த லேக் இல்லாம இருந்தா செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருந்தது. ஆம்புலன்ஸ் தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க கமர்ஷியல் எதுவும், அப்படிலாம் பெருசா எதுவும் இருக்காது. அந்த வகையில ஆக்ஷன் லவர்ஸ்க்கான ஒரு படம். ரைட்டிங்ல அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். நிறைய பிளாஷ்பேக்ஸ் வரும், அந்த லவ் சீன்ஸ்க்கான அந்த சோக பாட்டு, அந்த பாட்டெல்லாம் ஒன்று வரும், அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடியே புல் பண்ணிருக்கலாம். அது அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போனது வேணான்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. சரத்குமார் சார் கொஞ்சம் நான் தான் வருவார். மேபி பார்ட் 2ல அவர் தான் ஃபுல்லன்னு வருவார்னு நினைக்கிறேன். மஞ்சு வாரியர் மேம் நிறைய துணிவுல நிறைய பார்த்துட்டோம். பட் அவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் லைக் தட், அவங்க ஈஸியா புல் பண்ணிட்டாங்க அந்த படம். நல்லா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் பேஸ்ட் படம், ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் படம் அப்படின்னு இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து வைக்கிறாங்க, எப்படி வந்து தடுக்கிறாங்க அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ ஃபுல் படமே அதை பேஸ் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு விறுவிறுப்பாக அடுத்தனுங்கிற மாதிரி போகும். பட் டைரக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய விஷயம் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து டேரக்டர் போயிட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரா விஷயம் அவர் வைக்க ட்ரை பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு நேர்கோட்டில் போகாமல் எந்த இடத்த நோக்கி நான் வந்து படத்தை பார்க்க போகிறேன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி ஆடியன்ஸுக்கு ஒரு ஹெவி லேக் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேக் தான், செகண்ட் ஹாஃப்மே லேக் தான். படம் முடியுதுன்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அடிஷ்னலாக வச்சுருக்காங்க பார்ட் 2 லீடுன்னு சொல்லிட்டு. அது ஹெவி லேக், அது தேவையே இல்லை இந்த படத்துக்கு. படமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் பார்த்த அளவுக்கு ஒரு லுக்கு கொடுக்குது, ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது செம்ம கிளாரிட்டியாக செம்ம சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இண்டிவிஜுவலாக கட் பண்ணி அந்த ஒரு சீன் வைக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கிற அளவுக்கு மஞ்சு வாரியர், மற்ற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஆர்யா, கௌதம் கார்த்திக் எல்லாருக்குமே வந்து அமைஞ்சுது. பட் படமாக பார்க்கும்போது லேக் தான். உதாரணத்துக்கு கௌதம் கார்த்திகோட இன்ட்ரோ சீனாக பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆள் போயிட்டு 40 பேர் மெஷின் கன் வச்சுருப்பாங்க, ஒத்தாள போயிட்டு எல்லாரும் வந்து கொண்டு வருவார். ஸோ அது பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ரஜினி சாரோ அஜித் விஜய் பண்ணும்போது நம்ம ஒரு மாஸ் ஹீரோ அவங்க பண்ண முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுமே நம்ம அது ஒரு மாஸ் ஒரு தேட்டரிக்கல் மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணி ரசிப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இவர் போயிட்டு 4 பேர் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் நம்ம நம்பி அடுத்த சீன் பார்த்துட்டு போவோம். 40 பேர் அடிச்சாருன்னா இது எப்படி அடிக்க முடியும், எப்படி சாத்தியம், இதெல்லாம் நம்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கதையை விட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கதையை விட்டு வெளில வந்துட்டாங்க. வேற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸையும் சரி அங்கே இருக்க கேரக்டரையும் நம்ப வச்சுட்டாங்க. 2 சீன்ல இல்லை போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓ ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க. அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து என்னையா நீ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாம் போயிடுதுல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். ஆமா, ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். அது மாத்திரம் கொஞ்சம், ஏன்னா ஸ்கிரீன் பிளே தான் பேஸ், அதுக்கு மேலே தான் எல்லாம் கட்டுறாங்க. மேலே கட்டின கட்டடம் எல்லாமே சூப்பராக கட்டிட்டாங்க, கீழே போட்ட அந்த பேஸ் சரியில்லை. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு மைனஸ். பேசிக் ஸ்டோரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு நியூக்ளியர் பாம்பு வைக்கிறாங்க. நம்ம மகாபலிபுரம்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் சம்மிட்லாம் முன்னாடி நடந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஸோ டெரரிஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பாம்பு போட்டு எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவாங்க, அது ஒரு வேர்ல்டு வார் 3 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து தாட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஞ்சு வாரியரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியர் எல்லா ஆர்டிஸ்டுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹீரோ நம்ம ஆர்யாவும் கௌதம் கார்த்திக் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆர்யா ரொம்ப ஒரு ரிஜிடான ஒரு இதுலேயே பாடி லாங்குவேஜில் பண்ணார். கௌதம் கார்த்திக் வில்லத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை தலையை குனிஞ்சு பண்ணுறது வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா ஒரு வில்லம் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஆடியன்ஸுக்கு பயம் வரணும், இதை கொண்டு வருவானா, இவர் அத்தனை பேரை கொள்றாரு, நம்மளுக்கு வந்து
ஏதோ அவர் காமெடி பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் லேகா இருக்கு, ஆனா அப்படியே ஸ்லோவா பிக்கப் பண்ணிட்டு எங்கேஜிங்கா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. அந்த கௌதம் கார்த்திக் வந்து செமையா பண்ணிட்டாரு, வந்து வில்லனா செமையா பண்ணிட்டாரு. அது வந்து எண்டிங்ல வந்து அவங்க பேருக்கும் நல்ல ஃபேஸ் ஆஃப் இருக்கும், அந்த மூக்கு போட்ட வச்சுலாம் செமையா பண்ணுவாங்க, அது செமையா இருக்கு. அதுமா எண்டிங்ல வந்து ஜம்ப் ஸ்கேர்லாம் பண்ணுவாரு, அவங்க நல்லா போல அது நல்லா போன்ற ஒரு பிலிஃப்ல தான் பாட்டும் வரும் சொல்லிருக்காங்க. காஸ்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய பேர் துரந்தர்லாம் கம்பேர் பண்றாங்க. துரந்தர் எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. ரெண்டுமே நல்லா வந்து அவரோட ரோல நல்லா பண்ணிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பண்ணது பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் தான். 7.7. படம் ரொம்பவே நல்லா இருக்கு, அதனால தான் பாட்டு வச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஆர்யாவும் சரி கௌதம் கார்த்திக்கும் சரி ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஸ்டோரியில. அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்ல வேணாம், பட் ஆனால் நல்லா ஸ்டோரியும் சரி பிஜிஎம்மும் சரி எலிவேட் பண்ணிச்சு படத்தோட இதுவை. அதாவது லேக்லாம் அவ்வளோ என்கேஜிங்காக தான் இருக்கு ப்ரோ. படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசன் பாண்டு, ஜேம்ஸ் பாண்டிங் இந்த மாதிரி ஸ்பை சப்ஜெக்ட்லாம் நல்லா போச்சுல, அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஸ்பைல வந்து கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. சரத்குமார் சார் வந்து அதான் ஸ்டோரி ரிவீல் பண்ணுவானா, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் எக்ஸுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஸ்டோரினா பேக் போனே வந்து ஸ்டோரியை வந்து செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா வந்து முடிச்சிருக்காங்க, சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படியே பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் எனக்கு தெரியல ப்ரோ. பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கு, நம்ம மைனஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்ணோம், நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குல்ல. மிஷன் இம்பாசிபிள் ஒரு டைலாக்ல வச்சிருக்காங்க, அது வேற படம் பார்க்க சொல்லி தெரியுது. மஞ்சு வாரியர் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, அந்த கரெக்டா அவங்க ரோலை வந்து கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா காஸ்டிங் சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதான் ஒரு ஸ்ட்ரென்த். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லரை பார்த்ததை விட நேரில் வந்து நல்லா தான் இருக்கு. புரியலைங்க சார், படம் ஃபுல்லாகவே ஃபைட் சீக்வன்ஸ் தான். யாரெல்லாம் உங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா படத்தை வந்து மஸ்ட் வாட்ச் தான். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்யா சார் வந்து உடம்பு பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் சார் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய ஹைலைட்டே. ஆர்யா சாரை விட கௌதம் கார்த்திக் சார் வந்து கொஞ்சம் ஹையஸ்டாகவே இருக்காரு. பிகாஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து கௌதம் சாருக்கு தான் அதிகமாக இருக்கு. சரத்குமார் சாரை வச்சு தான் வந்து பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் ஆனால் இந்த படத்தில் சரத்குமார் சாருக்கு வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்து வராரு. மோஸ்ட்லி நிறைய சீன்ஸ் வந்து வரல. ஒரு 10 மினிட்ஸ் படம் அவ்வளோ தான் வந்து கொடுத்துரு. இதே மஞ்சு வாரியர் மேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே வந்து பயங்கரமாக டாப் 2 பாட்டம் வரலும் அவங்க வந்து இருக்காங்க. அதனால அவங்க நல்லாவே மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்ஷன் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா கொடுத்துருக்காங்க மியூசிக்ஸ் எல்லாமே. பார்க்கலாம் பார்ட் 2ல வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைட் அதிகமாக ஃபைட் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த படம். ஃபைட் இருந்தால் என்ன கதை இருக்குல்ல, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நார்மல் மூவியா சார், எனக்கு நிறைய படம் பார்ப்பேன், இது வந்து நார்மலாக தான் தெரியுது அந்த அளவுக்கு. பிகாஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்டே இவங்க ஓகே வில்லனா இருப்பாங்க, இவங்க வந்து வில்லியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து கொஞ்சம் கேமியோ ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணுறதுல படம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருது. அதனால ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பெட்டராக தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே வருது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரன்னிங் டைம் வந்து ஸ்பீடாக ரன் ஆகுது படம். அதனால சீன்லாம் வேற லெவல், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். படம் இல்லை ஃபேமிலி படம் தான். ஏன்னா இதில் எந்த தப்பான சீன் இல்லை, லவ் சென்டிமெண்ட் கூட ஃபேமிலி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டார்டிங்கில் அந்த லவ் சீன் வரும், அது போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஃபைட் சீன் சூப்பராக பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதான் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் படம். அப்படியே புரியாது கதை. நீங்கள் போக செகண்ட் பார்ட்டில் தான் உங்களுக்கு புரியுமே. அதே சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஜிம் பாடி தான் ஃபுல்லாகவே. இப்போ 6 பேக்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் எடுத்துருக்காரு. ஃபுல்லாக அந்த தான் மாஸ்க் காட்டியிருக்காரு அவர். படத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு பார்ட் அவர் தான் மெயினாக அதிகமாக இருப்பார் அந்த படத்துலேயே. நல்லா இருக்கும். மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் டேரக்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கும்னு அடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து லாக் ஆக போச்சுன்னா ஏன்டா உட்கார வச்சுருந்தது. செகண்ட் ஹாப் வந்து ரொம்ப திருப்தியாக ஆரம்பிச்சுட்டேன். கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவா நடிச்சா பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வில்லனா வந்து ரொம்ப நல்லா காமிச்சிட்டாரு. வில்லத்தனமா மிரட்டிட்டாரு. அவரு ஃபைட் சீன் சொல்லவே தெரியல, ரொம்ப அருமையாக. ஆர்யாலேருந்து எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்யா விட கௌதம் பார்த்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா ஆர்யா கேரக்டரோட கௌதம் கார்த்திக் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவல் ரொம்ப கேரக்டர் சரத்குமார் தான் மிஸ்டர் எக்ஸ், அவர் தான் முக்கியமான கேரக்டர். அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸை பார்த்தா ராணா யாருன்னு வந்து
யோசிச்சே இருப்பாங்க. சரத் மாதிரி தான் கொஞ்சம் ராணா லீடிங் ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆர்ட்ஸும் பொருந்தானா. மியூசிக் வந்து பீச்சும் நல்லா இருக்கு. அந்த கௌதம் கார்த்தியோட பீச்சும் நம்ம வந்து ட்ரிபிள் எக்ஸ் ஃபிலிம்லாம் ஹாலிவுட்டில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம தமிழில் பார்க்குறோம். தமிழில் வந்து இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கலாக டெவலப் ஆகிட்டாங்க. எல்லா ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸை ஹேண்டில் பண்ணுற விதமாக ஸ்க்ரீன் பிளேவே வந்து ஹாலிவுட்டுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஹாலிவுட்டையே தாண்டிட்டாங்க. பெட்டராக தான் நம்ம தமிழ் சினிமா இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப வெரி குட் மூவியாக இருக்குது. எல்லா என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். சரத்குமார் சாரோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய லுக்கு ரொம்ப இருக்குது. எல்லாருமே பாடி பில்டிங் உள்ள மாதிரி ஃபிட்னஸை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த படம். அப்புறம் அந்த நியூக்ளியர் வார் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம். வார் தேவையில்லை தான். அங்கே நடக்கிற வார் நமக்கும், நம்ம வார் இல்லாமல் தான் நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், அங்கே நடக்கிற வார்னால நம்ம ஊரில் கேஸ் விலை ஏறி இருக்குது. அதனால் பொருளாதார வீழ்ச்சி எல்லாத்துக்குமே அந்த தேவைகள். அப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான படம் தான். நிச்சயம் படமும் தேவை, மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது படம். எக்ஸ் உண்மையாக ரொம்ப எக்ஸ் உண்மையாக நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் போரி தான் தலைவர், வெறுப்பிடிச்சிச்சு. என்னன்னா மொத்தம் இந்த வாரமும் போச்சு அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தேன். லாஸ்ட் ஒரு 1/2 hour தான் படமே. அந்த 1/2 hourல என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் கேரக்டர், சரத்குமார் சாரோட கேரக்டர், ஆர்யா சாரோட கேரக்டர், அதுவும் கௌதம் கார்த்திக் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்துருப்போம், ஹீரோவை பார்த்துருப்போம், லவ் பண்ணுவார், அப்படி இப்படி போய் இருப்பார். இதில் வந்து ஒரு வில்லனா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட பார்க்கும்போது அவர் கேரக்டர். ஐயோ ஃபைட் சீக்வன்ஸ் லாஸ்ட் ஒரு 1/2 hour தான் படமே. நம்ம விஜய் சாந்தி மேடத்தை பார்த்துருப்போம். பழைய படத்துல வந்து ஃபைட் பறந்து பந்து அடிப்பாங்க, சுடுவாங்க. அந்த மாதிரி மஞ்சு வாரியர் சும்மா சுட்டு தள்ளுறாங்க, ஷூட் எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது, ரியலா இருந்தது பார்க்கறது. சில விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அங்க குறைகள் இருந்தாலுமே ஓகே, படமா பார்க்கும்போது யங்ஸ்டருக்கு பிடிக்கும். எங்க அம்மாலாம் கொண்டு அம்மா வாமா ஒரு படத்துக்கு போல, என்னடா படம் பேரு கேட்டா மிஸ்டர் எக்ஸ், என்ன எக்ஸா அப்படிமாங்க. அவங்களால என்ன புரிய போகுது அப்படிங்கும்போது புரியுற மாதிரி சில விஷயத்த வைக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. ஐயோ அவர் தான் படத்தில் ட்விஸ்ட். ஏன்னா வந்து படத்தில் திருப்புனி அவர் தான் என்னடா பண்றாருன்ற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு. நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டர். ஆக்சுவலி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ப்ரோ. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு ஏஜென்சி, ஒரு ஏஜென்ட் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம கூட ஒரு சாதாரண மனுஷனா இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எவ்வளோதான் நம்மளுக்காண்டி போராடினாலும் அவங்க வெளில தெரிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதாகும். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் அப்படின்னா டெக்னிக்கலாக பார்த்த விஷயம் தான். ஏன்னா டெக்னிக்கலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். ஒரு நியூக்ளியர் பாம் காட்டுற இடமா இருக்கட்டும், ஒரு லொக்கேஷனை காட்டுற இடமா இருக்கட்டும், வேற ஒரு நாட்டை காட்டும் போது கூட நம்மளுக்கு எங்கேயுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரிஜினல் ஒரு ஃபீல் கொடுக்கல, அந்த ஃபீல் கொடுத்தது. உண்மையிலே டெக்னிக்கலாக அந்த படத்தை ரொம்ப பாராட்டணும். சிசி பண்ணவங்களோட ஒரு ஒர்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல ஒர்க்கு. ஆக்சுவலி அவங்களோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுக்காகவே படம் பார்க்கலாம். உங்களுக்கு மஞ்சு வாரியர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிளைமேக்ஸில் ஆக்சுவலி ஆர்யா, மஞ்சு வாரியர்ஸ், அதே நேரத்தில் கௌதம் கார்த்திக், இவங்க 3 பேரோட ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீன் ஒரு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. படத்தோட ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டினியூஸா ஆக்ஷன் சீன்ஸா போயிருந்தோம். அந்த ரா ஏஜென்ட்ஸ்னா அந்த ஏஜென்ட் மட்டும் தான் நாங்க காட்டுவோம், அதோட லைஃப் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாராலே உட்கார்ந்து முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. அந்த ஒரு டவுட் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நல்ல படமாவே இருக்கும். ட்விஸ்ட் குடுக்குறேன். இந்த படத்தோட டைரக்டர் எஃப்ஐஆர்னு ஒரு படத்தை எடுத்தாராம். அது இப்பதான் பார்த்தேன். சோ இது நல்ல ஒரு என்னன்னா ஒரு துரந்தர் மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காரு. சில விஷயம் அதோட ஒரு ஸ்பையா வராரு. ஆர்யா அப்படிங்கறவரு அம்சா மசாரி மாதிரி ஒரு ஸ்பையா உள்ள வந்து மாதிரி இருக்காரு. நான் பாக்கும்போது இந்த படம் எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, ஒரு அஜித் சாரோட ஆரம்பம், விவேகம், இந்த படம் மாதிரி வந்து லைஃப் கான்செப்டான கதை. என்னன்னா இந்த நியூக்ளியர் வெடிக்க விடாம கிளம்புறாங்க. வந்து 4 மணி நேரம் இங்க இருந்து கிளம்புறாங்க. பாகிஸ்தான்ல போய் உள்ளுக்குள்ள வர அந்த மிஸ்டர் எக்ஸ் யாரு, அதுதான் ட்விஸ்ட். மிஸ்டர் எக்ஸ் யாருன்னா நம்ம சரத்குமார் சார். துரந்தர் மாதிரிலாம் நீங்க கம்பேர் பண்ண கூடாது. படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படமே ட்விஸ்ட் தான். இதெல்லாம் சும்மா ரொம்ப நல்லவனு ஒருத்தன் பாப்போம். அவ பார்த்தா கெட்டவனா இருப்பான். ஒரு ரொம்ப கெட்டவனா உட்கார்ந்து பாப்போம். துரந்தர்னா இப்போதைக்கு நம்ம போர் அடிக்காம ஒரு பிரேமலதா மேரஸ்னா துரந்தர் போடுது. நல்ல ஒரு படமாவே வந்திருக்கீங்கன்னா செம்ம துரந்தர வேலை பண்றாரு. ஆர்யா வந்து தண்ணில இருந்து வராரு, அக்வாமேன் மாதிரி வராரு, அறையில நடக்குறாரு. பார்த்தா என்னால பேச முடியாது. எவ்வளவு துரந்தர் மாதிரி முடி வச்சுட்டு போறாரு. ஏன்னா
நீங்க வந்து அதுக்காக நான் பேசுறேன்னா மக்கள் வந்து ஏமாத்துற மாதிரி. இது மக்களுக்காக படம் பார்க்கணும். நான் வந்து பட்ஜெட் டிக்கெட்ல வந்து கௌதம் கார்த்தி அவரை பத்தி சொல்லணும்னா இந்த 7ஆம் அறிவு படத்துல டாங்லி வருவாரு அதே மாதிரி தான் வராரு. நல்ல ஒரு வில்லத்தனம் அவரோட கரியர்ல ஒண்ணா மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா யாருன்னு தெரியல. திபு நீனா தாமஸ் யாரோ மலையாள மியூசிக் டைரக்டர் நல்ல கதையை செலக்ட் பின்னிட்டாரு. பண்ணாங்க. மக்கள் மேல வந்து மியூசிக் இவருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு தரலாம். ஒரே ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு அஜித் சார் ஒரு நம்ம ரஜினி 10 கோடி பட்ஜெட் இவங்கெல்லாம் வந்து இந்த இப்ப 185 கோடி வசூல் வந்திருக்கு. ஒரு 500 கோடி collection பண்ணிருக்கோம். ஆர்யா அப்படிங்கிறது தமிழ் சினிமா தான் முதல்ல வந்ததே இங்க. மலையாள அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க மூளை யோசிங்க. கூலி அடிச்சிருங்க. செலவு பண்ணுங்க. கூலி வந்து பட்ஜெட் போட்டா ஹீரோக்கு அவ்வளவு கோடி கொடுத்தா இவ்வளவு செலவு பண்ணா வரல ஏதோ ஒண்ணு அதாவது ஒரு 300 கோடியாவது அடிச்சிருக்கோம். விஜய் சார்லாம் யூத்னு ஒரு படம் வந்துச்சு. வசூல் வரல. கண்டென்ட் நல்லா இருக்கும். சுவாரஸ்யமா எடுக்கணும். நீ எடுத்துட்டு 450 கோடியா சரி ஏதோ ஒரு 250 கோடியாவது வந்திருக்கும் இந்த படம். ஆனா இப்ப போட்ட பட்ஜெட் எடுக்கணும். ஆர்யா மாதிரியான நடிகர் நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பாருங்க. நான் வந்து என்னன்னா அப்படியே வேற லெவல் ஆஸ்கார் அப்படிலாம் வந்து சொல்லல. ஆனா நல்ல படம். ரியல் சம்பவத்தை வச்சிருக்காங்க. ரியல் சம்பவம். மஞ்சு வாரியருங்க என் ஃப்ரெண்டு இந்த துணிவு படம் பார்த்துட்டு இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துணிவு படம் பார்த்துட்டு வரும்போது கேட்டான் மச்சான் மஞ்சு வாரியருக்கு என்னடா வயசு டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல உங்களுக்கு 45 கிட்ட இருக்கும் அப்படின்னு. இந்த படம் வரும்போது 47 48 இருக்கும் போல உங்களுக்கு. பின்னி கடல் எடுக்கிறாங்க அந்த அம்மா சேர்ந்த சேர்த்து எப்படி அஜித் சார் கூட சேர்ந்து இந்த பைக்கு எல்லாம் போனாங்கல்ல. ஃபுல்லா ஆக்ஷன் தான். கன் எடுத்து மிரட்டுறாங்க சொல்றாங்க. சரியான ஆக்ஷனு. ஆக்ஷன் குயின்னு சொல்லலாம் அவங்கள. அந்த அளவுக்கு மஞ்சு வாரியர் பின்னி செம்ம. இது பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த கேரக்டருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. அதுதான் அங்க வேற லெவல் அவங்க. அப்புறம் ரைஸா படத்துல வர எல்லா கேரக்டருமே மிரட்டுறாங்க. படம் வந்து நீங்க பாருங்க. ஒரு நல்ல டீசென்டான ஒரு நல்ல படம். ஒன் டைம் பாருங்க. ஸ்டோரி சூப்பர் ப்ரோ. நீங்க ரித்திக் ரோஷன் இந்த ஜாக்கி ஷெராஃப் டைகர் ஷெராஃப் நடிச்சிருப்பாங்க வாரு அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். அது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. அது அந்த நியூக்ளியர் வெப்பன்னால எவ்வளவு ப்ராப்ளம் வரும். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு ஒரு ஹாலிவுட் படம் தரத்துல இருக்கு. என்ன அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ் ஹீரோ இன்னும் ரஜினி சாரா அஜித் சாரா விஜய்